இது வரைக்கும் பிரபு டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. இந்த கீழே இருக்கும் ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ கூடவே இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பண்ணோம், ஸோ உங்களுடைய ஆதார் கார்டு வந்து எப்படி ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க வரோம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க் மூலியமாக இந்த வெப்சைட்டில் வந்துடும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆதார் ஆன்லைன் சர்வீஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதில். ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் ஆதார் அப்படின்னு கொடுத்துருப்போம். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பாப்பப் விண்டோ வரும். அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஆதார் கார்டு டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் எப்படி வந்து உங்கள் ஆதார் கார்டுக்கு வந்து பாஸ்வேர்டுக்கு கொடுத்து ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருவோம். மேலே வந்து பார்த்திங்கன்னா 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பான். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆதார் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிங்க. ஸோ ஆதார் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே வந்து ஆதார் கார்டு நம்பர், ஃபுல் நேம், ஸோ பின்கோடு, ஸோ டெக்ஸ்ட் இமேஜ் வந்து நீங்கள் கேப்சர் பண்ணி இதில் வந்து என்டர் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கெட் ஒன் டைம் பாஸ்வேர்டு அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆதார் கார்டில் லிங்க் பண்ணி வச்சுருக்க அந்த மொபைல் நம்பருக்கு உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ நீங்கள் உங்களுடைய ஆதார் கார்டில் என்ன நேம், ஃபுல் நேம் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபுல் நேம் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பின்கோடு என்ன பின்கோடு கொடுத்தீங்கன்னா அந்த பின்கோடு கொடுத்துட்டு, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது இமேஜ் வந்து கொடுத்துருப்பான். அதில் வந்து நம்பர்ஸ் வந்து கொடுத்துருப்பான். அந்த டெக்ஸ்ட்டை வந்து காப்பி பண்ணிட்டு ஸோ என்டர் பண்ணிட்டு கெட் ஒன் டைம் பாஸ்வேர்டு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் அப்படின்னு கேட்கும். கன்ஃபார்ம் அப்படின்னு கேட்கும். ஸோ அதை வந்து கன்ஃபார்ம் கொடுத்துங்க. ஸோ கன்ஃபார்ம் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து என்டர் ஓடிபி அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் வந்து உங்களோட மொபைல் நம்பருக்கு லிங்க் பண்ணி வச்சுரு ஆதார் கார்டு லிங்க் பண்ணி அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபி என்டர் பண்ணதுக்கப்புறம் வேலிடேட் அண்ட் டவுன்லோட் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய ஆதார் கார்டு வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நீங்கள் வந்து அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா வந்து உடனே வந்து ஓப்பன் ஆகுது. அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ண சொல்லணும். ஸோ அந்த பாஸ்வேர்டு என்னென்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டில் கொடுத்து வச்சுருக்க நேமோட ஃபஸ்ட்டு 4 டிஜிட் கேப்சல் லெட்டரில் என்டர் பண்ணிவிட்டு, ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்கள் டேட் ஆஃப் பர்த்தோட இயர் என்ன இயரோ ஸோ அதை வந்து கண்டினியூவாக நீங்கள் என்டர் பண்ணிட்டு சப்மிட் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஆதார் கார்டு வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து அதை வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ நீங்கள் வந்து எப்படி வந்து நேம் கொடுக்கணும் அப்படிங்கிறது ஸோ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த அஃபிஷியல் வெப்சைட்லேயே ஓப்பன் பண்ணும்போது அந்த பாப்பப் விண்டோவிலே ஸோ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு சுரேஷ்குமார்னா உங்களோட இயரும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்வேர்டு என்னென்னு பார்த்திங்கன்னா SURE அப்படின்னு போட்டு உங்களுக்கு இயர் போட்டிங்கன்னா உங்களுக்கு பாஸ்வேர்டு வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ அதேமாரி தான் நான் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா பேன் கார்டு டு ஆதார் கார்டு வந்து எப்படி லிங்க் பண்ணுறது, ஃப்ரீயாக எப்படி பேன் கார்டு வந்து வாங்குறது அப்படிங்கிற வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோஸ் பார்க்கலாம் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஐ பட்டன்லையும் வந்து லிங்க் கொடுத்துறேன் எண்டு கார்ட்லையும். ஸோ அந்த வீடியோ போய் பாருங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.